तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுறவங்க தான். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்குது. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பற்றிலாம் நாம் பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியாவில் ராசியில் கேது, விருச்சகத்தில் சூரியனுடன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள்லாம் சஞ்சரிக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் இணைந்து முதல் ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குறார். அடுத்தது வேசி யோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் சூரியனுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகுதே. இந்த வேசி யோகமானதே நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டதே. ஒரு நபரின் ஜனனகால சாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்த மற்ற கிரகங்களின் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த சாதகருக்கு வேசி யோகம் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி காண்கிறவங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடமொழியுடன் அழைக்கின்றோம். சிலர் பெரிய கார்த்திகை என்று கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாத திருக்கார்த்திகை வழிபாடு. திருக்கார்த்திகை நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாத பரணி தீப வழிபாடு. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்
உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வழிபாடு செய்ய வேணும். அங்கு கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலையும் ஆறுமுக பெருமான் சன்னதியிலும் இழுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் பெறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மாதம் முழுவதும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்கிறாங்க. இந்த மாதம் பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தில் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. துளாராசியில் சித்திரை 3, 4 பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். விடாமுயற்சியை உயிராக கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பல நன்மையான மாதம்தான். குரு பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால செயலில் தெளிவு இருக்கும். திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. நினைத்ததையெல்லாம் சாதிக்கும் நேரம் வரும். குரு பகவானின் பார்வை 12, 2, 4 இடங்களுக்கு இல்லாமல் போனதால் குடும்பத்தில் சிறு சலசலப்பு உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஒரு சில பேருக்கு ஏற்படும். உடல்நிலையில் ஏதேனும் சிறு சங்கடம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். வீண் செலவு அதிகரிக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஆற்றல்லாம் வெளிப்படுவான். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீங்க. அலுவலகம், வியாபாரம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும். உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்க. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவில் கவனமாக இருக்கணும். ஒரு சிலர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவீங்க. சப்தமஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை உண்டாவதால் நண்பர்களுடன் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக செல்வது நன்மைக்கு வழிவகுக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி அது பற்றி நல்லா யோசிக்கணும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் ஆதரவும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நெருக்கடி இல்லாமல் போவுங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துகள், வாகனம் சேரும். மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனமாக இருக்கணுங்க. சந்திராசிரமம் நவம்பர் 16, டிசம்பர் 13. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 18, 24, 27, டிசம்பர் 6, 9, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ராஜேஸ்வரியை வழிபட்டோம்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சுவாதி.
சத்தமில்லாமல் எங்கும் வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முன்னேற்றமான மாதம். நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர் விலகுவாங்க. உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். நினைத்த வேலைகளை நினைச்சபடி நடத்துவீங்க. வெளியூர் பயணம் லாபம் தரும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்றாலும் 5ல் வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம், லாபஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவில் கவனமாக இருக்கணும். உறவுகளை அனுசரித்து போகிறது நல்லது. 2ஆம் இடத்தில் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால அடிக்கடி கோபம் ஏற்படும். வார்த்தை சூடாக வரும் என்கிறதுனால அதுவே எதிரியாக மாறும். இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடன் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பதும் விட்டு கொடுத்து போகணும். முயற்சிகள்லாம் வெற்றியாக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும். சுக்கிரனும் புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்கள் விருப்பம்லாம் பூர்த்தியாகும். தேவையற்ற ஆசைக்கு இடம் கொடுக்காம நேர்மையான வருமானத்தில் கவனம் செலுத்துவதால் முயற்சி லாபமடையும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்க வேணும். அரசு பணியாளர்கள் நேர்மையுடனும் செயல்படுவது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. உழைப்பாளர்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் வரும். சந்திராஷ்டமம் நவம்பர் 17, டிசம்பர் 14. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 22, 24, டிசம்பர் 4, 6, 13, 15. பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். திட்டமிட்டு செயல்படும் சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம்தான். நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்கரமடைந்திருக்கிறதுனால செயல்களில் சில குழப்பங்கள் ஏற்படும். திட்டமிடாமல் செயல்பட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். முதலீடு செய்வதற்கு முன்பாக 1க்கு 2 முறை யோசித்து செயல்பட வேணும். லாபம் தனஸ்தானத்தில் சனியின் பார்வைகள் இருக்கிறதுனால வருமானத்தில் கவனம் தேவை. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. பூர்வீக சொத்து குறித்து பிரச்சனைகள் உருவாகும். அதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வராமல் வழக்கு வழியாக தீர்த்து கொள்வது நன்மை தரும். ராகு பகவான் உங்கள் செயல்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பார். உடல் நிலைமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வழக்குகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கை உயர்த்துவார். பொது வாழ்வில் இருக்கிறவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது பெரும் இழப்பில் இருந்து உங்களை பாதுகாக்கும். இரவு பயணங்களில் சில நெருக்கடிகள் தோன்றும் என்கிறதுனால விழிப்புணர்வு அவசியம். அரசு பணியாளர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் பொறுப்புடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். மாணவர்கள் மத்தியில் முற்பகுதியில் படிப்பில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் நவம்பர் 18, டிசம்பர் 15. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 21, 24, 30, டிசம்பர் 3, 6, 12, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மனை வழிபட்டோம்னா நன்மைகள்லாம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது கார்த்திகை மாத ராசி பலன்களில் துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.